நேர்ந்தது? தகுதியற்ற வானாசுரனுக்கு வரமளித்து தர்மத்தையே தகர்த்து விட்டீர்கள். தகாத செயல்கள் அனைத்துக்குமே அவன் தலைவராகிவிட்டான். முதலில் தவத்தை செய்து வரத்தை பெறுவதும் முடிவில் அவத்தை செய்து அதை இழப்பதும் அசுரர்களின் அன்றாட பழக்கமாகிவிட்டது. பூதேவி, கவலையை விடு. திருமாலை அழைத்துக் கொண்டு சிவபெருமானை சந்திப்போம். வானாசுரனை அழிக்க வகை செய்யும்படி கோருவோம். பூதேவி, வானாசுரனை அவ்வளவு எளிதாக அழித்துவிட முடியாது. முன்னம் பிருங்கி முனிவரால் ஏவப்பட்டு சக்தி தேவியால் விழுங்கப்பட்ட அந்த அரக்கன்தான் இன்று மறுபிறவி எடுத்து வானாசுரனாக திகழ்கிறான். பிரம்மாவிடம் அழியாத பல வரங்களை பெற்ற அவன் கன்னியால் தனக்கு அழிவு நேரக்கூடாது என்ற வரத்தை பெற மறந்து விட்டான். அது ஒன்றுதான் இன்று நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதனால் சக்தி தேவி ஒருத்தியால் தான் அந்த அரக்கனை அழிக்க முடியும். ஆனால் சாபத்தால் பீடிக்கப்பட்ட சக்தி தேவி புவியில் ரேணுகா தேவியாக பிறந்து திருமாலின் அவதாரமான பரசுராமனால் சிரம் துண்டிக்கப்பட்டு மாரியம்மனாக தனது அம்சத்தை நிலைநாட்டிய பின்னர் மீண்டும் எம்மை வந்தடைய பரசுராமனால் நிறுவப்பட்ட முக்கடல் சந்திப்பில் கன்னி பெண்ணாக கடுந்தவத்தில் ஈடுபட்டிருக்கிறாள். நீங்கள் அவளிடம் சென்று முறையிடுங்கள். மகாதேவா, தாங்கள் வராமல் நாங்கள் மட்டும் சென்றால் வானாசுரனோடு இணைந்து நாங்களும் அடிய வேண்டியதுதான். தங்களுக்காக, தங்களின் வருகைக்காக தவத்தில் இருக்கும் தேவியை நாங்கள் சென்று தவத்தை கலைத்தால் என்ன ஆகும் என்பதை தாங்கள் அறியாததான். அதனால் தாங்களும் எங்களோடு வந்து அன்னைக்கு காட்சி தந்து வானாசுரனை அழிக்க ஆணையிட்டு பூதேவியை காக்க வேண்டும். அவ்வாறே ஆகு. ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. பாறையில் அமர்ந்து பாரினை காக்க வந்த குமரி தெய்வமே, சரணம் தாயே, சரணம். மண்ணுலகோர் ஆனாலும் விண்ணுலகோர் ஆனாலும் தவறு செய்யும் தண்டனை உண்டென்று உலகிற்கு எடுத்து காட்ட நாடகமாடிய சிவசக்தி அன்னையே, சரணம் தாயே, சரணம். தன்னை மறந்து எம்மை நினைந்து தவமையற்றும் தேவியே, எனது பாவவினை முடிவுற்று சாபத்தலை அகல அருட்புரிவு. சந்திரசேகரா, சதாசிவா, சிவமான சீவன் என்று சக்திக்கு செயலில்லை என்று உணர்த்திய சர்வேஸ்வரா, அடியேனை ஆட்கொண்டு அருள் பாலிக்க வேண்டும் பிரபு, அருள் பாலிக்க வேண்டும். நில்லுங்கள் தேவி, நில்லுங்கள். தற்போது தாங்கள் கன்னி கழியாத குமரி பெண், சாபத்தின் விளைவால் பல பிறவிகளை எடுத்த கன்னி பெண். ஆகம விதிப்படி அரணை வரிக்க திருமணம் என்ற சடங்கை முறைப்படி நிகழ்ச்சியை பின்னரே ஏற்க வேண்டும். ஆம், அதுவே நியதியும் நீதியும் கூட. முனிவர்களே, நடக்க இருக்கும் தெய்வ திருமணத்தை மிகவும் விமர்சையாக இதுவரை யாரும் காணாத வகையில் சீரும் சிறப்புமாக நடத்த வேண்டும். நரம்பில்லா வெற்றிலை, கண்ணில்லா தேங்காய், கனி இல்லா கரும்பு, காம்பில்லா மாங்காய், இதழ் இல்லா மலர், இவை அனைத்தும் இன்று இரவு முடிவதற்குள், பொழுது விடுவதற்குள் சிவபெருமான் சீராக கொண்டு வந்து சிறப்பாக திருமணத்தை முடித்துவிட வேண்டும். நாரதா, இது என்ன கோரிக்கை? இயற்கைக்கு புறம்பாக சீர் கொண்டு வரும்படி கூறுகின்றாயே. ஏன் இத்திருமணத்தை நடத்த உனக்கு உத்தேசம் இல்லையா? என்றென்றும் நான் கன்னி பெண்ணாகவே இக்கடலோரத்தில் காத்திருக்க வகை செய்கின்றாயா? சிவசிவா, தாங்கள் என்னை தவறாக கருதுகின்றீர்கள். இத்துணை காலம் இறைவனை வேண்டி தவமழைத்து காத்திருந்த தங்களுக்கு பெருமை அளிக்கும் வகையில் இத்திருமணம் அமைய வேண்டும் என்பதே என் ஆவல். தக்கன் மகள் தாட்சாயணியாக, இமவான் மகள் பார்வதியாக, மலையத்வஜன் மகள் மீனாட்சியாக தாங்கள் மும்முறை மனக்கோலம் பூண்டிருக்கிறீர்கள். மகாதேவனை மணந்திருக்கிறீர்கள். அவை அனைத்துக்கும் சிகரமாக, கண்கொள்ளா காட்சியாக இத்திருமணம் திகழ வேண்டும் என்பதே என் விருப்பம். அவ்வாறு நாரதன் விருப்பம் போன்றே அனைத்தும் நிறைவேற அருட்புரிந்து. பிரம்மபுத்திரா, நாரதரே, தாங்கள் எதை செய்தாலும் அது நன்மையில் தான் முடியும் என்று அடிக்கடி நீங்கள் பெருமிதத்தோடு கூறுவீர்களே, அது இன்று பொய்த்து விட்டது. நானும் உங்களோடு தேவியை காண வந்திருந்தால் இப்படியா நடந்திருக்கும்? இப்போது மட்டும் உங்கள் எண்ணத்திற்கு மாறாக என்ன நடந்து விட்டது? இன்னும் என்ன
நடக்க வேண்டும். முனிவர்களை காக்கவும், பூமி தேவியின் பாரத்தை குறைக்கவும், வானாசூரனை அழிக்கவும் சக்தி தேவியை காணச் சென்ற நீங்கள் சாதித்தது என்ன? வானாசூரன் மரணம் முக்கியமா, சிவசக்தி திருமணம் முக்கியமா? சென்ற காரணத்திற்கும் செய்த காரியத்திற்கும் சிறிதும் பொருத்தமில்லையே. சவண முனிவரே, தயவு செய்து சற்று அமைதியாக கேளுங்கள். குமரியாக விளங்கும் சக்தி தேவி சிவன் மீது காமமுற்று சிவகாமியாக மாறி அந்த ஏக்கத்தால் அயர்வடைந்து சோர்வடைந்த நிலையில் இருக்கும் தருணம் வானாசூரனை அழிக்கக்கூடிய எண்ணமோ திண்ணமோ தேவிக்கு எவ்வாறு ஏற்படும்? அதற்காக சிவசக்தி திருமணத்தை நிறைத்து விட்டால் கண்ணி கிழிந்து விடுமே. அதன் பின்னர் தேவியால் வானாசூரனை எவ்வாறு வீழ்த்த முடியும் என்று நான் கேட்கிறேன். திருமணம் நடந்தால் அல்லவா வீழ்த்த முடியாது? அதுதான் நடைபெறாதே. தாங்களே அருகில் இருந்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டு அது நடைபெறாது என்று கூறுகிறீர்களே, அதற்கு என்ன பொருள்? அதுதான் இறைவனின் அருள். அப்படி என்றால் இன்று இரவு சிவபெருமான் திருமணத்திற்கு வரவில்லை என்று வைத்துக் கொள்வோம். அப்போது என்ன ஆகும்? அடுத்த கணமே சக்தியின் கோபத்தை கடலையே கொதிக்கச் செய்து விடுமே. அந்த கொதிப்பில் தான் வானாசுரனை வதைக்க வகை செய்ய போகிறேன். நான் என்னென்ன செய்ய போகிறேன், எவ்வாறு முடிக்கப் போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நான் சென்று வானாசுரனின் ஒற்றர்களை சந்தித்து மேற்கொண்டு ஆக வேண்டியதை கவனிக்கிறேன். தாங்கள் இவர்களையும் அழைத்துக் கொண்டு புறப்படுங்கள் சுசீந்திரத்திற்கு. அந்த பக்கம் அடடே, வானாசுரனின் ஒற்றர்களா? மங்களானி பவந்து, மங்களானி பவந்து. மரியாதை இல்லாம. ஓஹோ, மரியாதை எது என்று கூட உங்களுக்கு புரிய ஆரம்பித்து விட்டதா? பெருத்தாச்சரியம் தான். இதுல என்ன ஆச்சரியம்? தேவலோகமே எங்க அரசருக்கு அடிமை. தேவலோக ராணி எல்லாம் எங்க மன்னர் கையிலே. அது போதுமே. இந்த அளவுக்கு இன்பகரமான ஆட்சி நடத்தும் அரசருக்கு ஒரு சரியான பட்டத்திராணி இல்லையே என்ற கவலை உங்களுக்கு சிறிதளவாவது இருக்கிறதா? ஏன் உனக்கு இருக்கிறதா? இருப்பதால் தானே காடு மேடெல்லாம் அலைந்து திரிந்து முடிவில் முக்கடல் சந்திப்பில் ஒரு அழகான கன்னிப்பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இப்ப போனா பார்க்கலாமா? அருமையாக பார்க்கலாம், ஆனந்தமாக ரசிக்கலாம். போய் பாருங்கள். பெண் பிடித்திருந்தால் உங்கள் மன்னரிடம் சென்று கூறுங்கள். போங்கள். நாரதர் சொன்ன மாதிரியே கண்ணு, கருவத்து மாதிரியே கண்ணு. முடையா முடையா எல்லாமே மாதிரிதானா? எப்படியா சொல்றது? மாதிரிங்கிறத மாற்றி அசல்னு சொல்றா. அசலும் நகலும் கிட்ட போய் கேட்டு பார்த்துருவோமே. கிட்ட போலாம். என்னடா பின்வாங்குற? கிட்ட நெருங்க முடியலையே, கண்ணு கூட்டுதே. குருட்டு பையெல்லாம் கூட்டிட்டு வந்தா இதான் கண்ணு மூடி மூடி தர. யார் நீங்கள்? எங்க வந்தீர்கள்? ஏன் இந்த தயக்கம்? வந்து எங்கள் மன்னருக்கு பட்டத்து யானை தேவை, பட்டத்து ராணி தேவை. ஓஹோ, உங்கள் மன்னருக்கு பட்டத்து ராணி தேவையா? அவள் வேற எங்காவது இருப்பாள், சென்று தேடுங்கள். இல்லை இல்லை, அவள் இங்குதான் இருக்கிறாள். அழகே, எங்களை பார்த்து எங்க மன்னருடைய அழகை நீங்க எடை போடக்கூடாது. நீங்க மணந்தா எங்க மன்னரைத்தான் மணக்க வேண்டும். இல்லை இல்லை, அவர் மணந்தால் இவரைத்தான் மணக்க வேண்டும். இல்லை இல்லை, இவர் மணந்தால் அவரைத்தான் மணக்க இல்லை வேண்டும். இல்லை, அவர் மணந்தால் இவரைத்தான் மணக்க வேண்டும். இரு, இரு. யாரு யார மணக்கணும்? இப்பொழுது நீங்கள் போக போகிறீர்களா இல்லையா? அழகை விட்டு விட்டா நாங்களா? முடியவே முடியாது. முடியாதா? மரியாதை அறியாத மடப்பயல்களே, என் அனுமதி இல்லாமல் என் அந்த புறத்துக்குள் எப்படி மன்னிக்க வேண்டும். காவலுக்கு போன இடத்தில் காணாதை கண்டோம். ஆனந்தம் தாங்க முடியல. ஆகாய வாக்கமா வந்தோம். என்னடா என்னடா நடந்தது? நடக்கல, உட்கார்ந்திருக்கு. உட்கார்ந்திருக்குதா? எதடா உட்கார்ந்திருக்குது? மின்னல். மின்னல்? ஐயோ ஐயோ ஐயோ, அதை ஏன் கேக்குறீங்க? திறந்தா மணக்குது. என்னடா என்னடா அது? வாயி. அட நாய், விடுதலையா போடுற? அது என்ன கதைன்னு அங்க வந்து பாருங்க, அப்புறம் சொல்லுவீங்க. தடலாட்டமா தக தகனு கண்ணா, மின்னலாட்டமா மினு மினு மேனி, கண்ணி கழியாத காரிகை, கட்டுக்குலையாத குமரி பெண். பெண்ணா?
ஏனடா என்னிடம் முதலில் சொல்லவில்லை? என்ன அழகு, என்ன அழகு! இந்த ரம்பையை விடவா? ரம்பையாவது பம்பையாவது சரியாக பார்த்து சொல்லுகிறடா. இந்த மேனகாவை விடவா? என்னத்த மேனகா? அது நகனகா. அப்பேற்பட்ட அழகிய அவள் இப்போது அவள் எங்கே இருக்கிறாள்? நேரம் நெருங்கி விட்டது. விடுவதற்குள் நாம் போய் சேர முடியாது. இரவுக்குள் திருமணத்தை முடிப்போம் என வாக்களித்தது தவறிவிட்டது. ஆகவே இன்று விடுத்து நாளை இரவு புறப்படுவோம். அப்படியே செய்வோம். மகாதேவா, எல்லாம் அறிந்தவன் நீ ஏதும் அறியாதது போல் திரும்பி போகின்றாய். இதுதான் உன் திருவிளையாடல் போலும். கதிரவன் வரும் முன் வருவேன், இரவு முடியும் முன் திருமணத்தை முடிப்பேன் என வாக்களித்து என்னை கல்யாண கோலத்தோடு காக்க வைத்து என் பெருமையை குலைத்து என் கவலையை கடலாக்கி என் கண்ணீரை அதில் நீராக்கி என் எண்ணத்தை அலையாக்கி என் ஆசையை மணலாக்கி அனைத்தையுமே பாழ்படுத்தி விட்டார். என்னை அவமான படுகொலையில் வீழ்த்தி வேடிக்கை பார்த்து விட்டார். போங்கள், எல்லாரும் போய்விடுங்கள். இனி யாரும் இங்கே இருக்க வேண்டாம். திருமணமா சடங்கம் எதுவும் தேவையில்லை. யார் நீ? என்னை யார் என்று கேட்ட ஒரே ஒரு பெண் நீதான். கேட்ட கேள்விக்கு பதில் கூறாவிட்டால் உன் கூறிய கண்கள் என்னை குத்திவிடுமோ? நான் யார் என்று உனக்கு தெரியாது. தெரியும். அரணை வரிக்க நினைத்து மனக்கோலத்தை பூண்டு அவமானத்தால் ஆவேசமடைந்து அனாதையாக நிற்கும் அபலை பெண்ணி நானோ அந்த அரணையும் அமர உலகத்தையும் என் தவத்தால் வென்ற வீராதி வீரன் தேவாதி தேவன் அனைத்துலகுக்கும் ஆண்டவன் பாணாசூரன். நிறுத்து. இங்க எதற்காக வந்தாய்? நானாக இங்கு வரவில்லை தேவி. உன் எழிலை கேள்விப்பட்டதும் அது தானாக என்னை இங்கு இழுத்து வந்து விட்டது. எல்லையை மீறி உணர்கிறாய். மரியாதையாக பேசு. ஐயையோ, அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனது ஆட்சியில் உண்மை போன்ற பெண்களுக்குத்தான் மதிப்பும் மரியாதையும். நீ என்னை தவறாக கருதுகின்றாய். நான் நினைத்தது என்றுமே தவறியதில்லை. விருப்பம் இல்லை என்றால் விருப்பத்திற்கா வழி இல்லை. அனைத்திற்கும் துணிந்துதான் வந்திருக்கிறேன். பணியும் வரை விடமாட்டேன். போருக்கு வழிவகுக்கின்றாய். போரா? உன்னிடமா? கேவலம் ஒரு பெண்ணிடமா? பெண்கள் ஆயுதம் தாங்கி போரில் ஈடுபடலாம் என்று எந்த ஆகமத்திலும் கூறியதே இல்லை. பெண்களுக்கு கண்கள் தான் அம்பு, புருவம் தான் வில், சரச லீலைதான் வாள், சமபோக இச்சையே ஈட்டி, மந்தகாசமான வார்த்தையே போர் முரசு. அதை விடுத்து உண்மையிலேயே நீ என்னோடு போர் தொடுக்க விரும்பினால் நான் விற்போரையோ வாட்போரையோ விரும்ப மாட்டேன். உன் தோளை தழுவும் மற்போரையே விரும்புகிறேன்.
இதோ இங்க இருக்கிறேன். என் அன்பே, நீ எங்கிருந்தாலும் உன்னை கட்டி அணைக்காமல் விட மாட்டேன். அனைத்துலகுக்கும் ஆண்டவனே, நான் இங்குதான் இருக்கிறேன். இதுவரை உன்னை பெண்ணாக மட்டுமல்ல, என் கண்ணாகவே மதித்தேன். இனிமேல் உன்னை கனவால் தகிப்பேன். வாணாசுரா, பல வரங்களை பிரம்மனிடம் பெற்ற பெருமிதத்தால் விதியை வென்று விட்டதாக நினைத்து விட்டாய். கன்னி பெண்ணால் அழிவு நேரக்கூடாது என்ற வரத்தினை பெற மறந்தவன் நீ என்பதை நினைவுகொள். இனி என்னால் நீ அழியும் காலம் நெருங்கிவிட்டது. இதுவரை பொறுத்திருந்த நான் இனி உன்னை அழைத்தே தீருவேன். சாந்தி 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 வானோங்கு சக்தினின் வளர்க்கை மறுபடி மலக்கைகளாக வேண்டும். கனலாக தோன்றும் உன் அழகான கண்களும் இதமாக மாற வேண்டும். காடு பொடியாகவே ஆடுகின்ற கோபமும் மழை போல குளிர வேண்டும். அகிலாண்ட ஈஸ்வரி அபிராம சுந்தரி அமைவான சக்தி நீயே. கன்னியா குமரியாய் அன்னை சிவசக்தியாய் கனிவோடு மாறுவாயே, கனிவோடு மாறுவாயே. ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி 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 சாந்தி. எம்மை வேண்டி நீ தவம் புரிந்த இத்திருத்தலம் இன்று முதல் கன்னிகாம கஷேத்திரம் என்று அழைக்கப்படும்.
கன்னிகா பரமேஸ்வரி என்று உலகத்தோர் உன்னை வழிபடுவோம். இனி இந்த பூத உடலை விடுத்து சக்தி சுரூபமாக எம்மை வந்து அடைவாயா?